அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? யோ என்னையா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்தா உங்க விஜய் உயிரன வரனா மாறிட்டியா என்ன? ஏய் நல்லா மரட்டு ஊப்பியா. புயலே அடிச்சாலும் அசர மாட்டோம். அது சரி, டீ குடிச்சா காசு கொடுக்க மாட்டேன், அப்போ அதிகார திமிர் ஆட்சி இருந்துச்சு. இப்ப இனிமே பஞ்சப்பாட்டு பாடியும் காசு கொடுக்க மாட்டேன். என்ன வேணா இருந்துட்டு போகுது, அதுக்காக கடை பக்கம்லாம் வராம இருந்துடாதையா. சரி நியூஸ் போடா. போறோம்ப்பா. இப்பெல்லாம் ஜென்சிகளே ஃபுல் டைம் நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்களாம் பாரு. ஒவ்வொரு வருஷமும் இந்த சங்கி கூட்டம் அந்த வள்ளுவருக்கு காவி ட்ரெஸ் போடுறதுதான் ஒரு பொழப்பாயா? திருந்தவே மாட்டீங்களா? சனாதனம் குறித்து பேசுற வள்ளுவர், கடவுள் வாழ்த்த முதல் அதிகாரமா வச்ச வள்ளுவர், அறம் குறித்தும் தர்மம் குறித்தும் வேதம் குறித்தும் தமிழ் மறை தந்த வள்ளுவருக்கு காவி அடிக்காம உங்க கருப்பு சிவப்பு கலரை அடிப்பாங்க. நாங்க ஆட்சியில இருந்தோம், உங்களுடைய கொட்டையை நசுக்கி வச்சிருந்தோம், அடங்கி இருந்தீங்க. இப்ப விசிலடிச்சான் குஞ்சுகள் ஆட்சி, துள்ளல் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குது. யோ பல வருஷமா திருவள்ளுவர் திருநாட்கழகம்ங்கிற அமைப்பு வள்ளுவர் பிறந்த வைகாசி அனுச நட்சத்திரத்தன்னைக்கு அவரோட அவதார தினத்தை பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்கய்யா. உங்களுக்கு ஏற்கனவே சனாதனம் குறிச்சு பேசி பல்பு வாங்கின பயத்துல நவ துவாரத்தையும் மூடிக்கிட்டு இருந்துட்டீங்க. ஏற்கனவே நீங்க வள்ளுவரையும் பாரதியாருக்கும் பட்டையை எடுத்துட்டு படுத்துற பாடு பத்தாதா? இவரை நாங்க விட்டுறோமா என்ன? யோ வள்ளுவர் எல்லாருக்கும் பொதுவானவரியா, அதை நீங்க கபலீகரம் பண்ணதை ஏத்துக்க முடியாது. என் வீட்டு புள்ளைய நீ மடியில வச்சு கொஞ்சிறது பிரச்சனை இல்ல, ஆனா ஏன் புள்ளைய ஓன் புள்ளன்னு சொல்ற பத்தியா, அங்கதான் பிரச்சனை. 1000 முறை சொல்வோம், அவர் எல்லோருக்கும் ஆனவர். உங்களுடைய காவி சாயத்தை பூசி ஒரு மதத்திற்குள் அவரை அடக்க விட மாட்டோம். அட பாவிகளா, பெரிய பட்டை முப்புரி நூல், ஒரு மகரிஷி போல இருந்த அந்த தெய்வ புலவனை, சென்னா போதகனை, ஞான பானுவ ஹைஜாக் பண்ணி ஒரு மதத்துக்காரன்ட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலைய பாக்குறீங்களே, நீங்க எல்லாம் என்ன உருட்டுறீங்கடா டேய். யோ எத்தனை தடவையா சொல்றது, அவரு மனித குலம் அனைவர்களுக்கும் பொதுவானவர்யா, அவரை நீங்க அபகரிக்க விட மாட்டோம். அதுவும் இந்த சங்கி கூட்டம் அபகரிக்கிறத தமிழக மக்கள் ஏற்கவே மாட்டாங்க. மகாபாரதம் எங்களுடைய புனித நூல், ராமாயணம் எங்களுடைய புனித நூல், வேதங்கள் எங்களுடைய புனித நூல். இதற்கு நிகராக நாங்க திருக்குறளை அதை பக்கத்துல வச்சிருவோம். நீங்க குரானுக்கு பக்கத்துல வச்சிருவீங்களா? பைபிளுக்கு பக்கத்துல வச்சு அதுக்கு சரிக்கு நிகரா அதை வச்சிருவீங்களா? இதுலயுமாயா உங்க போலி மதச்சார்பன்மையை கொண்டு வந்து நொட்டுறீங்க? தந்தை பெரியார் இனமான பேராசிரியர், முத்தமிழ் அறிஞர், இவர்களை எல்லாம் கட்டி எழுப்பிய இந்த திராவிட கோட்டையில் வளர்ந்த நாங்க உங்க சங்கி கூட்டம் செய்யக்கூடிய இந்த காவி வள்ளுவரை என்னைக்குமே ஏற்க மாட்டோம். ஏன்? முதல்ல என்ன சொன்ன? தந்தை பெரியார் அவர் தானே இந்த திருக்குறள் தங்கத்தட்டில் இருக்கும் மலம்னு சொன்னது. நீங்க அவரோட வேணாலும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து யாரு? இனமான பேராசிரியர். அவர் பேரை சொன்னோன்னு ஞாபகத்துக்கு வருது. அவர் எந்த காலேஜ்ல ஆசிரியரா இருந்தாரோ தெரியல. சரி, அதை விடு. அந்த இனமான பேராசிரியர் தமிழர் திருமணமும் இனமானமும் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இத பூம்புகார் நிறுவனம் வெளியிட்டு இருக்கு. அதை நீயே பாத்துறேன். இதுதான் அந்த புக்கு. இதை ரிலீஸ் பண்ணிருக்கிறது பூம்புகார் நிறுவனம். இதற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறது யார் தெரியுமா? மு கருணாநிதி. அந்த போச்சிடா உங்க ரீலு. அது காவி அட்டப்படத்தோட வள்ளுவரே இருக்காரு பாருடாரே.